இந்த நேரத்துல நான் நினைச்சு பார்க்கிறேன், 2021ஆம் ஆண்டு 1996 தொடங்கிய எங்கள் நவதரோவர பயணம் கரெக்டா 25 வருஷம், கால் நூற்றாண்டு ஆயிடுச்சு. நீங்க நிறைய பேரு மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறீங்க வாட் அ கொலோசல் வேஸ்ட் அப்படின்னு. அண்ணே வாட் அ கொலோசல் வேஸ்ட் 25 இயர்ஸ் அப்படின்ட்டு நீங்க நகைப்பது எனக்கு தெரிகிறது. உண்மை உண்மை அதுவல்ல. ஏறக்குறை என்னுடைய வயதின் சரி பகுதிக்கு மேலாக சபையில என்னுடைய வாழ்க்கை பயணம் நிறைவடைந்திருக்கிறது. 25 வருடங்கள். தொடக்க நிலையிலிருந்தே இயேசு சபை அன்னை, அன்னை என்று எப்பொழுதுமே சொல்கிறேன், ஒரு தாய், ஒரு வார்த்தைக்காக சொல்வதில்லை, என்னுடைய அனுபவம். அந்த இயேசு சபை தாய் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக பெருமரபு, ஒரு கிரேட் ட்ரெடிஷன், அதை படிப்படியாக நமக்கு அறிமுகப்படுத்தி நாம் அதனுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ள ஒரு அருமையான வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய பயிற்சி நிலையிலும் சரி, என்னுடைய பணி காலத்திலும் சரி நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். உண்மையில் நானும் சரி நீங்களும் சரி பல ஆக்க சக்திகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் நாம் வரம்புகளுக்கு உட்பட்டவர்கள் தான். மனிதர்கள் என்கிற முறையில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. காலத்தின் போக்கில் கடவுளின் தூண்டுதலால் சிறிது சிறிதாக நாம் இந்த செழுமையான இஞ்ஞாசியாரின் ஆன்மீக ஊற்றில் நலமான விடயங்களை பருகிக் கொள்வது என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்குது. அதுதான் சபையினுடைய ஆவலாகவும் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி நான் பருகி எனதாக்கி கொண்ட சில ஆன்மீக உள்ளொளிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக அருள்தந்தை ஸ்டீஃபன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறி என்னுடைய பகிர்வை தொடர்கின்றேன். இன்று தனி மனிதனாக நானும் சரி, நீங்களும் சரி, ஒட்டுமொத்த மானிட சமூகமும் சரி எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று என்னும் காலத்தின் கோலம், உண்மையிலே நான் சொல்றேன், நான் கனவிலும், நம்மில் பலர் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், ஒரு 10 இயர் பிளான் சிச்சி வேண்டாம், ஒரு 5 இயர் பிளான் ரொம்ப மோசம், 1 இயர் பிளான் சாத்தியப்படாது, வாய்ப்பில்லை ராஜா, 1 மாசம் பிளானு அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தானே, இப்போ 1 வாரம் பிளானு சீம்ஸ் டு பி ரியலிஸ்டிக். ஏன்னா அந்த தொற்று 1 வாரம் வரைக்கும் யூ கேன் பி ஷுர் யூ மே பி அலைவ். 1 வாரம் பிளானாவது நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் என்னை தேர்த்தி கொண்டேன். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா நாட் டு ஸ்ப்ரெட் ஃபியர் ஆர் ஆங்ஸைட்டி, இதுதான் இன்று நாம் சந்திக்கக்கூடிய யதார்த்தம். சிறகடித்து பறக்கின்ற அனைத்து மனித ஆவேசங்களையும், வேட்கைகளையும், திமிரான திடமான திட்டங்களையும் கூட இன்று கொரோனா என்கிற அந்த கேனன் பால் தவிடு பொடியாக்கி இருக்கிறது என்பதுதான் நம் அனைவருடைய அனுபவமாக இருக்கிறது. நமது வேர்ல்டு வியூ, உலகசார் பார்வையை முற்றிலும் இது புரட்டி போட்டிருக்கின்ற ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. இஞ்ஞாசியாருக்கு 1521 பாம்பலூனா போர் என்றால், நம்முடைய தலைமுறைக்கு 2021 கொரோனா போர். இதுதான் உண்மை நிலவரமாக இருக்கிறது. அப்கோர்ஸ் இந்த சமயத்திலே நாம் அன்றாடம் we are exposed to the sufferings, death, fear and uncertainties that everyone goes through around us with the onslaught of COVID-19. இது விவரிக்கப்பட முடியாத ஒரு துயரம். நாஞ்சில் சம்பத்து மொழியில சொல்லணும்னா இது ஒரு இமாலய பெரும் துயரம் என்று சொல்லலாம். ஆனால் the question that which I pose to me and to you is, what meaning and lessons do I make out of this pandemic? I think this is very crucial. We may have many options. One thing, we could become victims of misery, become very negative and spread fear and anxiety everywhere.
And we may become carefree, sometimes careless, and superficially pass by this corona cannonball. We could remain even numb spectators. After all, it is happening to somebody else. I am safe and secure. We could become even escapist, find excuses to deny that there is this infection. There are reports like that now. I am not affected after all. So that type of a problem, no, the escapist mind, இப்படி பல பல அணுகுமுறைகளை நாம் கையாளலாம். இஞ்ஞாசியாருக்கு ஏற்பட்ட அந்த கேனன் பால் அனுபவம் நாம் பலமுறை வாசித்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. அவரது குண்டடி பெற்ற அவரது தொடக்க புள்ளி அதுல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தது violent rejection of the reality. He wouldn't even accept that he is wounded. No, he refuses to accept, and he refuses to accept that his dreams are shattered. He still அவர் என்ன செய்றார், பழகி போன பழைய படைவீரன் கனவுகளிலேயே சஞ்சரிக்கிறார். ஆனால் அங்கு அவர் நின்று விடவில்லை. அதுதான் ஒரு குரூஷியல் டர்னிங் பாயிண்ட். ஆழ் மனத்தின் தேடல்களுக்கு தன்னை திறக்கிறார். புனித நூல்களை வாசித்த பொழுதில் உள்ளத்தில் தோன்றிய ஆறுதல் அதை கண்டுகொள்கிறார். He goes further in that direction, poses a self challenge. If St. Francis of Assisi could do, I can do it. If St. Dominic could do it, I can do it. எனவே நண்பர்களே, இஞ்ஞாசியாரின் வாழ்வு பயணத்தில் இந்த நடந்த இந்த செல்ஃப் டிஸ்கவரி, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் சேலஞ்ச் என்பது என்னை மிகவும் மிகவும் தொட்ட ஒரு விடயம். இந்த 3 ஆஸ்பெக்டையும் நான் நிறைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கு போல நான் கை கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியும். எனக்கு நொவிஷியேட்ல ஃபர்ஸ்ட் ப்ரொபேஷன் முடிஞ்சதுமே ஒரு ஸ்பெக்குலம் மாதிரி கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிந்த உடனே கொடுப்பாங்க. அந்த ஸ்பெக்குலத்துல இருந்து பயிற்சி நிலையின் பல்வேறு கட்டங்களில் கொடுத்த அந்த ஸ்பெக்குலம்ஸ், கடைசியா டெர்ஷன்ஷிப் போறதுக்கு முன்னால கொடுத்த அந்த ஸ்பெக்குலம் வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன். அதை நான் அப்பப்ப எடுத்து வாசிக்கிறது உண்டு. Where have I began? In the eyes of others, in the eyes of the novice master, in the eyes of my own co-novices, in the eyes of my own superiors, where am I standing? How have I been making a progress? அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எனக்கே ஒரு அமேசிங்கா இருக்குது. நான் தொடக்க நிலையில பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா கீழே பார்த்தா நெகட்டிவ்ல அதே இருக்கும். நெகட்டிவ் பிளிப் சைட் ஆஃப் இட் அப்படி இருக்கும். ஆனால் தொடர்ந்து நான் என்னுடைய டெர்ஷன்ஷிப்க்கு போறதுக்கு முன்னால எனக்கு கிடைத்த அந்த ஒரு ஃபீட்பேக் அது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அதை நான் பார்க்கிற பொழுது என்னிடம் உள்ள அந்த நேர்மறை ஆக்க சக்திகள் திடம் பெற்றவையாக, வலுவான ஒரு தூண் போன்ற ஒரு வலுவான சக்தியாக இருந்தன. அதே சமயத்திலே குறைவுள்ள மனிதர்கள் என்கிற முறையில என்னிடம் உள்ள பலவீனங்கள், அந்த பலங்களுக்கும் அந்த பலவீனங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு அற்று போயிருக்கு. அது வேற டைரக்ஷன்ல இருக்கு. குறைகள் இருந்தாலும் அவற்றை நாம் தனியாக நாம் கையாண்டு வளர்த்து கொள்ள முடியும், நம்மை பண்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைக்கு நான் மாறி இருப்பதே அந்த ஃபீட்பேக் எனக்கு சொல்லுச்சு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இட் இஸ் a process of self discovery, self challenge, self evaluation அப்படிங்கிறது. இதை நம்முடைய இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையில இருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டதா நான் பாக்குறேன். Every effort of St. Ignatius that he made in knowing God led to self-discovery, and vice versa. If he wanted to know about himself, it led him to know God ultimately. So, இந்த ஒரு நம்ம மன்றிசா அனுபவத்துல இருந்தே நம்ம பார்க்கிறோம். So, I admire this faith journey of St. Ignatius, which he began as a soldier. He was into hearsay notions about God, which he didn't even matter to him. He had only dreams of valor, honor, and pride, which mattered to him. But eventually, he tunes up to more a personal notion of God through his own life experiences. And he discerns and discovers the divine plans for him. From a wayward
carefree youth, he grows up into a deeper, very docile and much open and disposed person to God and to the stirrings of the Spirit. This is something very amazing for me. It has always evoked my admiration. So the way he travels from Montserrat, Manresa, and so on, till his final years at Rome, he towers up as a mystic, a spiritual hero for all of us to admire. This progressive, profound faith journey of St. Ignatius is something that really attracts me. And I have tried to be a progressive, a faith seeker. Of course, with ups and downs. What is consoling is that I keep this process going despite the so-called passing clouds in the form of human frailties which I have gone through. And I wish that we all of us keep up this progressive faith journey of discovering God and discovering ourselves, who we are, so on. இதுதான் பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12:1 சொல்கிறார், நம்பிக்கையை தொடர்ந்து வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். ஏன்னா இந்த ஃபெய்த பற்றுறுதிய நம்மில் ஊன்றி வளர்க்கிறவர் கடவுளே. நம்ம அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் நம்முடைய பங்காக இருக்கிறது. நாம் கடவுளின் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்திருக்கிறோமா? Have I got my eyes fixed on God? அப்படிங்கிற ஒரு கேள்விய நான் அடிக்கடி கேட்டதுண்டு. அது ரொம்ப உதவியா இருந்தது. படைத்தவரில் பற்றுறுதியும் அன்பும் கொண்டு இருப்பது, இயங்குவது, அன்றாடம் இயங்க முயற்சி செய்வது, இது எல்லாமே எனக்கு ஆன்மீகத்தின் ஒரு தொடர் தேடலாக இருந்திருக்கிறது. இது நான் இஞ்ஞாசியார் ஆன்மீகத்தின் சாரமாக இதை நான் பார்க்கிறேன். அதே சமயத்துல முறையற்ற பயனற்ற பற்றுதல்கள் அது வருது நிறைய. we come across surfaces automatically. வெவ்வேறு வாழ்க்கை சூழல்களில், வெவ்வேறு காலகட்டங்களில், வளர்ச்சி நிலைகளில் அவை தானாக வருகின்றன. நாம் அவற்றை சீர்படுத்தி கொள்ள முனைவது, தாராளமாக கடவுளுக்கு நம்மை கையளிப்பது அப்படிங்கிறது தான் ஆன்மீக பயிற்சிகள் முன்குறிப்பு 1. அதுல ஃபர்ஸ்ட்லயே அவர் தெளிவா சொல்றார், நம்முடைய முறையற்ற பற்றல்களை இனம் கண்டுகொள்வது, அவற்றை சீர்படுத்தி தாராள உள்ளத்தோடு இறைவனுக்கு செவி சாய்ப்பது அப்படின்னு இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸை தொடக்கத்திலேயே இஞ்ஞாசியார் வைக்கிறார். இது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி ஃபார் செல்ஃப் டிஸ்கவரி என்று நான் நம்புகிறேன். அதோட நான் இன்னொரு ரியலைசேஷன் எனக்கு இதுல கிடைச்சது, உயிரோட்டமான பற்றுறுதி இல்லாத ஒரு துறவு அர்ப்பணம் வெறும் பிழைப்பாக மட்டுமே சுருங்கி போய்விடும் அப்படிங்கிறத நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்துல இந்த இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தின் உதவியோடு கண்டுகொண்டேன். I have been in social work, I have been into financial administration, I have been a pastor, I have some experience with formation. இதுல எல்லாம் இந்த தளங்களில் நான் பயணித்த பொழுதெல்லாம் நான் என்னையே கேட்டுக்கொண்ட கேள்வி, in what way do I make a difference? In what ways do I manifest a sense of a man of God? and கடவுளின் மனிதன் என்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு நான் what do I manifest என்ற ஒரு கேள்வியை நான் அவ்வப்போது என்னுடைய சுய ஆய்வில், இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்தில் கற்றுக்கொண்ட அந்த சுய ஆய்வில் நான் கேட்டதுண்டு. இந்த கேள்விகளுக்கு நான் உடனடியாக வலுவான, ஆழமான, தெளிவான பதில்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த கேள்விகளை நான் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொள்வதே என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடிகிறது. பேதுரு தன்னுடைய 2வது திருமடலில் சொல்கிறார், நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், மன உறுதியும், இறைப்பற்றும், சகோதர நேயமும், அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5 முதல் 7 முடிய.
இதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய எல்லா பரிமாணங்களையும் தொட்டு அவர் பேசுகிறார். நம்பிக்கை இருக்கணும், நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம். இன்னும் நாம் என்ன செய்யலாம்? இன்றைய சூழலில் ஒரு நீதிக்கான தேடல், தாகம், அன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் வளர்த்து கொள்ளுகிற முழு ஆர்வம். இவற்றை எல்லாம் சாரம்சமாக சேர்த்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி வாழ்க்கையில கிடைக்குது. இதுவரை எனக்கு இறைவன் வழங்கிய பல்வேறு பணிச்சூழல்களில் என்னால் இயன்றவரை மேற்கூறிய பண்புகளை வளர்த்து கொள்ளணும் நான் உண்மையிலே கான்சியஸா முயற்சி செய்திருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. நான் கடவுளுக்கு அத்தகைய வாய்ப்பு, வசதிகளை, ஒரு உணர்வு நிலையை, ஒரு கான்சியஸ்னஸை கொடுத்ததுக்காக நான் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். Another significant aspect which I admire in Ignatius, which is also in the history of the society, is that apostolic desire, holy desire. நம்ம தொடக்கத்துல பார்க்கிறோம் இக்னாசியாருக்கு இருந்த the holy desire, the desire to desire என்று சொல்கிறார், அடிக்கடி நம்ம சொல்லுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா holy apostolic desire, திருத்தூது பணியார்வம் என்ற ஒரு விஷயம். மான்சராத்தா இருக்கட்டும், மன்ரிசாவா இருக்கட்டும், ஜெருசலேமாக இருக்கட்டும், கோயம்பரா, அல்கலா, வெனிஸ், பார்சலோனா, இப்படி அப்படியே அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்விலும் சரி அவரில் பற்றி எறிந்த அந்த holy desire, I have to further seek what God wants of me என்ற அந்த ஒரு தொடர் தேடல், அந்த ஒரு தாகம், இது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததாக பார்க்கிறோம். இன்னைக்கு நாம தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லலாம், மற்றவங்கள்ட்ட சொல்லவே முடியாத டிசையர்ஸ், ரொம்ப மானங்கட்ட கேவலமான டிசையர்ஸ் எல்லாம் இருக்கும். எத்தனையோ டிசையர்ஸ் சொல்ல முடியாது. அதெல்லாம் வெளில சொன்னா கழுவி உங்க லாங்குவேஜ்ல சொன்னா கழுவி ஊத்துவாங்க மத்தவங்க. ஆனா நமக்கு இஞ்ஞாசியார் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வெளிச்சம், we catch hold of the holy desires. Let them come. The other desires, they will come. We cannot put a bar into that. But we keep moving up with the holy desires. Nurture them. One day, the holy desires will outnumber and oust desires that are selfish and evil in nature. This is my conviction. Something that I discovered today. வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் நான் கண்டு கொண்டது. இது இஞ்ஞாசியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்று நான் சொல்லுவேன். இஞ்ஞாசியார் உடைய அந்த பிரின்சிபல் அண்ட் ஃபவுண்டேஷன், அதுல நம்ம பார்த்தோம்னா ஒருவர் தன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை மட்டும் நாடுவதோடு நின்று விடாமல் பிறரது மனிதத்தையும் உலகில் நீதியையும், சால்வேஷன் ஆஃப் சோல்ஸ் என்ற அந்த ஒரு நிலைக்கு நம்மை இக்னேஷியஸ் நகர்த்துகிறார். ஃபர்ஸ்ட் செல்ஃப், சுய ஈடேற்றம். ஆனால் அங்கு நின்று விட்டால் அது ஒரு மெண்டிகன் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி ஆகி போயிடும். ஆனால் the salvation of souls அப்படிங்கிற ஒரு அப்பஸ்டாலிக் நிலைக்கு நம்மை நகர்த்துகிறார். every effort இந்த இடத்துல நான் இன்னொன்று குறிப்பிட வரும்போது, இக்னேஷியன் இன்டெகிரல் ஃபெய்த் விஷன் என்று நாம் சொல்ல முடியும். அது நம்ம GC 36ல ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள். நாம் நம்மை பற்றி நமக்காக உழைப்பவர்களாக மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு பொது தளத்திலே நீதிக்காக உழைக்கிறோம் என்ற ஒரு நிலையில் இல்லாமல் கடவுளோடு இணை படைப்பாளர்களாக, கோ கிரியேட்டர்ஸ் என்ற ஒரு நிலையில இயங்க வேண்டும் என்பது GC 36 கடைசியாக அமர்ந்த இயேசு சபையினுடைய அமர்வு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம். இது I will call it Ignatian Integral Faith Vision. இது இயேசு சபையில் உயிரோட்டமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். The many daring and pioneering apostolic endeavors undertaken by the society, both in the past and in the present, bear testimony to it. பணி ஆர்வம், holy desire இல்லாத ஒரு இயேசு சபை வாழ்வு
அது எஸ்சபை வாழ்வு என்று இல்லாவிட்டாலும் துறவு வாழ்வு நிச்சயமாக முற்றிலும் பொருளற்றதாக பயனற்றதாக இருக்கும் என்பது என்னுடைய உறுதிப்பாடு, எனக்கு கிடைத்த தெளிவு. எனவே நான் இயேசுவின் ஆன்மீக மரபு, அதனுடைய சிந்தனை நீரோட்டம், இன்னும் அதனுடைய வரலாறு, இவற்றில் நான் கண்டெடுத்த 2 விஷயங்களை மட்டும் கடைசியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, மானிட வாழ்வின் இறுதி நோக்கம், த எண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். இயாசியாருடைய ஆன்மீக பயிற்சிகள் எண் 23, அதில் நாம் வாசிக்கின்றோம், இறைவனை அறிந்து அன்பு செய்து அவர்தம் திருவுளம் நிறைவேற்றுவதில் நிறைவு காண்பது, இதில் தொடர்ந்து பயணிப்பது, இதுதான் மனித வாழ்வின் இறுதி நோக்கம் அப்படின்ட்டு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு லட்சியத்தை வரையறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். இந்த ஒரு தெளிவு பல்வேறு தேடல்கள், பல்வேறு தேவைகள், பல்வேறு ஆசைகள் நிறைந்த ஒரு மனித வாழ்வின் வேட்கைகளுக்கு ஒரு வடிகாலை வைத்து, இதை நீ செய், இதுவே போதும், இதுதான் முழுமையானது என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த ஆன்மீக பயிற்சி 23 நமக்கு கொடுத்து, இறைவனை அறிவது, அவரை அன்பு செய்வது, அவருடைய திருவுளத்தை அறிந்து நிறைவேற்றுவது, அதில் நிறைவு காண்பது. இட் இஸ் வெரி ஹோலிஸ்டிக். இத ஒரு எத்திஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா அவருக்கு இதுல கன்விக்ஷன் இல்லாம இருக்கலாம். இதில் மாறுபட்ட கருத்துடைய தத்துவம் உடையவர்கள், சித்தாந்தம் கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கிறவர்கள் என்கிற முறையிலே, இறைவனில் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிற முறையில நமக்கு இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். தட்ஸ் வாட் ஐ see. இதை விட வெகு விமரிசையான, மிகுந்த கவர்ச்சியான வரையறைகளையோ அல்லது லட்சியங்களையோ கூட பிற சித்தாந்தங்கள், பிற தத்துவவியலாளர்கள், சில மாமனிதர்கள் வைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு இது தொடக்கத்திலிருந்தே இது ரொம்ப ஒரு பொருத்தமானதாக, ஏற்புடையதாக, என் மனதிற்கு இதமானதாக, இது தேவைப்படுகின்ற ஒன்றாக நான் பார்த்திருக்கிறேன். அதனாலதான் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் அப்படி சொன்னாலும், இறைவனை காண்பது, அறிவது, திருவுளம் நிறைவேற்றுவது, அதில் நிறைவு காண்பது அப்படின்ற ஒரு பயஸ் ஃப்ரேம் ஒர்க் நல்லா இருந்தாலும் அவ்வளவு எளிதானதாக அது இருந்து விடவில்லை, அது எளிதாக எனக்கு வாய்த்து விடவில்லை அப்படிங்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிறைய சிக்கல்கள், தடைகளை, தடுமாற்றங்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உறுதிப்பாடு என்னவென்றால், நாம் இறைவன் நம்மில் அந்த ஆவலை விதைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை விளையச் செய்வார். He will bring to fruition whatever that he has began. நம்ம முதல் வார்த்தை பாட்டுல கூட இந்த phrase வரும், that நீரே தொடங்கிய இந்த ஆசையை, இந்த விருப்பத்தை நீர் பலன் பெற செய்வீராக, நிறைவு பெற செய்வீர் என்ற நம்பிக்கையில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற மாதிரி வரும். I don't exactly remember the words, but this is our faith. நாம் அந்த ஒரு நம்பிக்கையிலே வளர வேண்டியவர்களாக, whatever God has began to do, whatever God has induced, holy desires that God has induced in us, he will see to its fruition. அவை பலன் கனி தரக்கூடிய நிலைக்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், நம்மோடு உடன் நடக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் இருந்தது. அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. இரண்டாவது ஒரு பெரிய ஒரு தெளிவு, வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு தடுமாறும் பொழுதெல்லாம் ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயமாக எனக்கு இருந்தது என்றால், the self identity of a Jesuit அப்படிங்கிறது. நம்முடைய இயேசு சபையினுடைய பொது அமர்வு 34 அதுல நம்ம பார்க்கிறோம், a Jesuit is a sinner yet called to be a companion of Jesus. மன்னிக்கப்பட்ட பாவி,
அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நிலை, ஒரு அனுபவ நிலை. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. இன்னைக்கு நம்ம எத்தனையோ ஐடென்டிட்டிஸ we happen to uphold, maybe linguistic, social, cultural. These identities come and they come and hamper our identity formation. But the only identity is that which I feel proud is that a sinner yet called to be a companion of Jesus. இது இஞ்ஞாசியாருடைய அனுபவத்திலிருந்து வந்த அந்த ஒரு முத்தான விஷயம். அதை நம்முடைய இயேசுவினுடைய பொது அமர்வு எடுத்து காட்டியிருக்கிறது. நான் என்னை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற தலையாய விடயம் இதுதான். நான் கடவுளுடைய கனிவிரக்கத்தினால் முழுமையாக நிபந்தனையற்ற முறையிலே அன்பு செய்யப்படுகிறேன். நான் கடந்து வந்த பணிச்சூழல்களில் been in so many places, என்னை பற்றி பலர் எப்படியோ பேசியிருக்கிறாங்க, பாராட்டியும் பேசியிருக்கிறாங்க, தூற்றியும் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில எல்லாம் ஒரு எக்விலிபிரியத்துக்கு, ஒரு பேலன்ஸ்க்கு வர்றதுக்கு இந்த ஒரு உணர்வு நிலை எனக்கு ஒரு விழிப்பு நிலையாக, ஒரு உதவியாக இருந்தது. ஃபர்கிவன் சின்னர் அப்படிங்கிறது அது என்ன செஞ்சிருக்கு? என்னை பெருந்தன்மையோடு முதலில் நான் என்னை ஏற்றுக்கொள்ளவும், இரக்கத்துடன் என்னை நான் ஏற்றுக்கொள்ளவும், அதே சமயத்துல என்னை சுற்றி இருப்பவர்களுடைய நிறை குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளவும், சில சமயங்களில் கிண்டல் பண்ணவும் கூட, கிண்டல் பண்ணாலும் கடைசியாக ஒரு பெருந்தன்மையோட, ஒரு மெக்னானிமிட்டியோட புரிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு ரியலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா பாக்குறேன். I am a sinner yet called to be a companion of Jesus. ஃபாதர் மைக்கேல் ஆலோசனையா எங்களுக்கு டர்ஷன்ஷிப்ல சொல்லுவாரு, we are all graced persons, graced sinners என்று அவர் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி அவருடைய மொழியிலே சொல்லுவார். அந்த வகையில இந்த ஒரு ரியலைசேஷன்ல நம்ம தொடர்ந்து வளரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு தாழ்ச்சி, ஒரு பெருந்தன்மை, நம்மை குறித்த ஒரு தாழ்ச்சி, மற்றவர்களை குறித்த ஒரு பெருந்தன்மையான ஒரு அணுகுமுறை நம்முடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக அன்பர்களே, the power of the evangelical councils, ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல். இதை நான் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு, நான் ஒரு கிராமப்புற சூழ்நிலையில இருந்து வந்தவன். கிராமப்புற சூழ்நிலையில முடிச்சுட்டு நான் கிளைவ்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் யூஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக நான் அங்க வர்றேன். அப்பதான் நான் கண் திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறேன். என்எஸ்பி ரோட்ல போற கலகலன்னு போற அந்த கூட்டம் இல்ல, எல்லாம் சிகிடிகள் எல்லாத்தையும் பாக்குறோம், என்னென்னத்தையும் பாக்குறோம். உயர்ந்த கட்டிடங்கள், வாழ்க்கை முறை, பெரிய காலேஜ், இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள். இன்னும் அதை விட நான் பிலாசபி சென்னை சத்திநிலையத்துக்கு பண்ணேன். நான் வந்து I was not I did not have the pleasure of going to Pune, but I went to Chennai. Even சென்னையே எனக்கு வந்து ஒரு பெரிய தூக்கி வாரி போட்ட ஒரு என்வாயரன்மெண்டா இருந்துச்சு. given the fact that I come from a rural background, அந்த டைடல் பார்க், அந்த ஏரியா, அதெல்லாம் பாக்குறப்போ அட பாவிகளா, நம்ம வாழ்க்கையே இப்படி பண்ணிட்டாங்களே, அறியாத வயசுல புரியாத வயசுல ஏதோ இழந்துட்டோமே அப்படின்லாம் நானு நினைச்சிருக்கேன். என்னுடைய கம்பேனியன்ஸ் சிலர் வந்து வேற ப்ராவின்ஸ்காரவங்க எல்லாம், உனக்கு வந்து ஒரு பியர் குடிக்க கூட தெரியல, நீ எல்லாம் என்ன ஒரு ஏசப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மதுரை ப்ராவின்ஸ் ஹாஸ் மேட் யூ சோ இன்னசென்ட் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி பல சமயங்களில் பென்னிலெஸ், பவர்லெஸ், ஓனர்ஷிப்லெஸ், அப்கோர்ஸ் நோ ஃபேமிலி, நோ கான்ஜுகல் லவ், இது போன்ற விடயங்கள் எல்லாம் என்னுடைய மனதை ரொம்ப அலைக்கழித்த நேரங்கள்லாம் நான் பார்த்திருக்கிறேன். I suddenly felt that ஒரு தொடர் தேடல நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் என்னை சஸ்டெயின் பண்றது, I am free from this and that. Yes, I am free from the so-called crazy world. I am free from the need to look for a job, look for a girl, or look for a family and make a family. All these the endless list. I am free from all these. Not that I am not capable or I cannot do it. It is not by optionless, but a free choice. I am making a free choice for God and God's people. கடவுளையும் கடவுளுடைய மக்களையும் நான் சுதந்திரத்தோடு நான் அணைத்துக் கொண்டேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைவை இன்று வரை தருவதாக நான் பார்க்கிறேன். இதை குறித்து நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதாக எனக்கு இல்லை. எனவே இந்த
2 கடைசி குறிப்புகளோடு என்னுடைய பகிர்வு நமக்கு நேரம் கடந்துருச்சு. 3:34. இந்த நிலையில் ஒரு கடைசியாக சவரிமுத்து அவர்களுடைய அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க, கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன் என்ற அந்த பாடலுடைய சில வரிகளோடு என்னுடைய பகிர்வை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த பாடலுக்கு முன்பாக வார்த்தைப்பாடுகள் என்பது ஆன்மீக நடுநிலையோடு கடவுளை அன்பு செய்யவும், கடவுளின் மக்களை அன்பு செய்யவும், ஒடுக்கப்பட்டவர்களை, புறந்தள்ளப்பட்டவர்களை அரவணைக்கவும், பணியாற்றவும் நம்மை கருவிகளாக்கும் ஒரு யுக்திகள். அவை நம்மை சிறைப்படுத்தக்கூடிய விடயங்கள் அல்ல, மாறாக நம்மை விடுதலையாக்கும் ஒரு கருவிகள் என்ற ஒரு உறுதிப்பாடு எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் இந்த வார்த்தைப்பாடுகளை குறித்து பலருக்கு பல ஐயங்கள் இருக்கலாம், பல தடுமாற்றங்கள் இருக்கலாம், பல கேள்விகள் இருக்கலாம். இவையெல்லாம் தேவையா, இவை இன்று பயன் தருமா என்றெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். இஞ்ஞாசியார் வகுத்து தந்த இந்த 3 இவாஞ்சலிக்கல் கவுன்சில்ஸ் திருச்சபையில பொதுவா எல்லா துறவு சபைகளிலுமே இருக்கிறது. இருந்தாலும் இஞ்ஞாசியார் இந்த 3 வார்த்தைப்பாடுகளுக்கும் ஒரு தனி அர்த்தம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வழங்கி இருக்கிறார் என்றால், நாம் பணிக்காக, இறைவனுக்காக, பணித்தள மக்களுக்காக நாம் சுதந்திர மனிதர்களாக, ஆக்கம் பெற்ற, ஆற்றல் பெற்ற துறவிகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக, அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதற்காக நான் கடவுளுக்கு இந்த ஒரு தெளிவுக்காக, ஒரு என்லைட்டன்மெண்ட், அதுக்காக நான் உங்களோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி, அந்த ஃபாதர் எக்ஸ் சவரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலை மட்டும், அது முக்கியமா ஆர்டினேஷனை பற்றியும் அவர் நிறைய விடயங்களை பற்றி பாடியிருக்கிறார். 8 வரிகளை மட்டும் நான் பாடுகிறேன். இறுதி வார்த்தை பாட்டை பற்றி, குருத்துவத்தை பற்றிய அந்த வரிகளை நான் பாடி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன், ஆயர்கள் கூடி நிற்க கனவு கண்டேன், அவர் முன் அடியேன் குனிந்து நிற்க கனவு கண்டேன், ஆயர்கள் கூடி நிற்க கனவு கண்டேன், அவர்கள் முன் அடியேன் குனிந்து நிற்க கனவு கண்டேன், அருட்கரம் என்னை தொட கனவு கண்டேன், அந்த நிமிடத்தில் குருவான நிறைவை கண்டேன், கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன், இறுதி வார்த்தை பாட்டை நான் கொடுத்து நின்றேன், வானம் திறந்து விண்ணோர்கள் என்னை வாழ்த்த கண்டேன், இறுதி வார்த்தை பாட்டை நான் கொடுத்து நின்றேன், வானம் திறந்து விண்ணோர்கள் என்னை வாழ்த்த கண்டேன், தாய் சேசு சபை என்னை தழுவ கண்டேன், அவள் அன்பு மடியில் நான் அமர்ந்து கொண்டேன், கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். எனவே நண்பர்களே, நம்முடைய தந்தை சவரிமுத்து அவர்கள் அழகாக படித்திருக்கும் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் கடவுளில் நீடித்த நிலைத்த உறவு கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து வளர்ந்து தாய் சேசு சபையின் மடியிலே நாம் நிலையாக அமர்ந்து இந்த உலகுக்கும் ஊருக்கும் நல்ல பணியாளர்களாக, வெளிச்சமாக, இறையாட்சியின் விருட்சமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வளர வேண்டும், நானும் வளர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தி வாழ்த்தி இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.